சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தனம் வேகமா வந்து சேதுக்கிட்ட, மாமா பேக்கரி போகணும், என்னை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும், வா தனம் போலாம் அப்படின்னு சொல்லி சேதுவும் பார்த்தா கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கே போனதும் தனம் பார்த்தா ஒரு பெரிய கேக் வாங்குறாங்க. இதுல எதுவும் பேர் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரியில கேட்கவும், தமிழ்ச்செல்வின்னு பேர் எழுதுங்க, டாக்டர் தமிழ்ச்செல்வின்னு பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லி பேக்கரியிலையும் பார்த்தா டாக்டர் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கேக்ல பேரெல்லாம் எழுதிட்டு, மாமா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், அது சரி அப்படின்னு சொல்லி சேதுவும் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சேதுவும் காசை கொடுத்துட்றாரு. ஆமா என்ன கேக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்க, அதுல உங்க அக்கா பேரை வேற எழுதியிருக்க, என்னவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், மாமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாளுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும், என்ன நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சேது யோசிக்கிறாரு. கேக்கு அதுல தமிழ்ச்செல்வி பேரெல்லாம் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு, இன்னைக்கு இவ பிறந்த நாளோ அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கவும், என்ன மாமா இப்பயாவது ஞாபகம் வந்துச்சா இல்ல நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும், அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. தமிழ்ச்செல்விக்கு பிறந்த நாள் அப்படின்ற விஷயம் சேதுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே தனம் பண்றது எல்லாமே சேது எப்படியாவது தமிழுக்காக கேக்கு ஊட்டி விடணும் அப்படின்றதுக்காக இங்க தனம் எல்லாத்தையும் பார்த்து பண்றாங்க. வீட்டுக்கும் பார்த்தா இங்க வீட்டுக்கு வந்ததும் டெக்கரேஷன் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. பலூன் எல்லாம் கட்டி தனம் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன உன் அக்கா பிறந்தநாள ரொம்ப தடபுடலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்க அக்கா உங்க கண்ணுக்கு பெரிய தேவதையா தெரிஞ்சா, வீட்டுக்கெல்லாம் பெரிய கேக்கு வாங்கிட்டு வந்தீங்க, வெடி வெடிச்சிங்க, பட்டாசு வெடிச்சிங்க, எங்க அக்கா பிறந்தநாள அப்படி கொண்டாடினீங்க. இதுவரை எங்க அக்கா பிறந்தநாள நாங்க கொண்டாடாத அளவுக்கு அன்னைக்கு நீங்க அப்படி கொண்டாடினீங்க. இப்ப என்னன்னா எங்க அக்கா பிரெக்னண்டா வேற இருக்கா, கல்யாணம் வேற ஆயிருச்சு, அவ உங்க மனைவி தான். ஆனா நீங்க அவ பிறந்தநாள் நாளை கூட உங்களால ஞாபகம் வச்சுக்கிற முடியல. நான் என்ன ஏதுன்னு கேட்டு கேக்கெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் என் அக்காவுடைய பிறந்தநாளே உங்களுக்கு ஞாபகம் வருது, அவ்வளவுதானே உங்க லவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் கேட்கவோ சேதுக்கு பார்த்தா ரொம்ப அப்படியே மனசெல்லாம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம அப்பாக்காக இவ்வளவு தூரம் உசுர பணைய வச்சு காட்டுக்குள்ளெல்லாம் வந்து மருந்தெல்லாம் தேட வந்து உதவியெல்லாம் பண்ணியிருக்கா. அவளுடைய பிறந்தநாளை எப்படி நம்ம கொண்டாடாம இருக்கிறது? இந்த நேரத்துல அவ மாசமா வேற இருக்கா. இப்ப அவ ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் வீடெல்லாம் இந்த அலங்காரம் பண்றதுக்கு உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்படியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வேகமா தனமும் சேதுவும் சேர்ந்து வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தா காலேஜ் போயிட்டு வராங்க. காலேஜ் போயிட்டு வரையில வீட்டை திறந்தா இங்க பலூனு டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு, இதெல்லாம் தனம் பண்ணியிருக்க வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் பார்த்தா ஹாப்பி பர்த்டே அக்கா அப்படின்னு சொல்லி பலூன் எல்லாம் வெடிக்க விட்டு இங்க கேக்கெல்லாம் ரெடியா இருக்கு. சேதுவும் பார்த்தா கூட இருக்காரு. அப்பதான் பார்த்தா மோகனாவும் அப்பத்தாவும் வராங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை கூப்பிடவும், அம்மாச்சி வாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், என்ன விசேஷம், வீடெல்லாம் இவ்வளவு அலங்காரமா இருக்கு, பலூன் எல்லாம் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பதான் தானோ அம்மாச்சி இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவோ, பிறந்த நாளா ஏண்டி ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், என்னம்மாச்சி பிறந்த நாள் தானே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உனக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுத்துருப்பேலடி, ஏண்டி சொல்லல அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மோகனாவும், ஏன் தமிழ் ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மோகனாவும் சொல்றாங்க, என்ன அத்தை பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க, தனு கேக்கெல்லாம் வாங்கியிருக்கா, வாங்கத்த உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கூப்பிடவும் மோகனாவும் அப்பத்தாவும் நிக்கிறாங்க. அக்கா கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தனு சொல்லவும் தமிழும் பார்த்தா கேக் கட் பண்றாங்க. கேக்கை கட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு கையிலேயே வச்சிருக்காங்க. முதல்ல சேதுக்கு தான் ஊட்டணும்னு நினைக்கிறாங்க. சேதுவும் பார்த்தா நமக்கு தான் முதல்ல ஊட்டுவாள் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்பத்தாவும் மோகனாவும் பாக்குறாங்க, என்னடி கேக்க கையில வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, யாருக்காவது ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம தமிழ் கேக்க கையில வச்சுக்கிட்டு திருன்னு முழிக்கவும், என்னடி யோசனை பண்ற, உன் புருஷன் அவன் தானே, உன் புருஷன் இங்க தானே நிக்கிறியா, சேதுக்கே ஊட்டு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவோ, அப்பதான் சேது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னடா அப்பத்தா இன்னைக்கு அவ பிறந்த நாள், அவ மனசு நோக்க கூடாது, பத்தாதுக்கு இப்ப அவ வாயு வயிறுமா வேற இருக்கா, தமிழ் நீ கேக்க ஊட்டு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், தமிழும் பார்த்தா கேக்க கட் பண்ணி சேது பக்கத்துல வரைய போறாங்க. சேதுக்கு ஊட்டுறதுக்காக பக்கத்துல வாய் வரை கேக்க கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்கவும், திமிருடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கேக்க கட் பண்ணி பார்த்தா அப்பத்தா மோகனா தனோன்னு சொல்லி எல்லாருக்கும் தமிழ்ச்செல்வி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைக்கிறாரு. என்ன கொடுக்கலாம், ஏதாவது பரிசு வாங்கி கொடுத்தே ஆகணுமே, இன்னைக்கு பிறந்த நாள் வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்பதான் பார்த்தா தனோ தமிழுக்கு ஒரு பெண் கிஃப்ட் பண்றாங்க. அக்கா இந்தா இது என்னுடைய கிஃப்ட், இந்த பென் ரொம்ப நல்லா எழுதும், இன்னொன்னு இந்த பென் என்ன பென் தெரியுமா, கிரீன் பென்,
நீ டாக்டர் ஆனதும் இந்த பெண்ல தான் சைன்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் தேங்க்ஸ் தானோ அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா சேது வண்டி எடுத்துட்டு வெளியே கிளம்பவும் அப்பத்தா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னவா, அவ்வளவு அவசரம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்பத்தா, மோகனா, தமிழ், தனோ எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சேது கடைக்கு போயிட்டு ஒரு புடவை வாங்கிட்டு வராரு. அதை பார்த்தா வாங்கிட்டு வந்துட்டு கையிலே வச்சிருக்காரு. இதை இவ முன்னாடி கொடுத்தோன்னா அப்பத்தா ரொம்ப ஓவரால பேசும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சட்டைக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள பார்த்தா ஒளிச்சு வைக்கிறாரு. இதை பார்த்தா தமிழ் கவனிக்கிறாங்க. என்னத்தை மறைச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி தமிழ், அத்தை வாங்க கிளம்பலாம், நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அப்பத்தாவும் மோகனாவும் கிளம்பிடுறாங்க. அப்பதான் தனோ, அக்கா ஆமா நேராச்சு, நானும் கிளம்பிடுறேன், ஆட்டோ இங்க முக்குல வந்து நிற்கும், நான் அப்படியே ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், ஏய் தனோ இரு, நான் வேணா அவரை வேணா வந்து வீட்டுக்கு விட சொல்றேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஐயோ அக்கா அதெல்லாம் வேணாம், நான் ஆட்டோல தானே வந்தேன், ஆட்டோலயே போய்க்கிருவேன், எனக்கு அதெல்லாம் போத்துரு அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், நீ போயிருவேல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அதெல்லாம் போயிருவேன்க்கா, நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், சரி தமிழ் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்பாடா எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த புடவை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து, இந்தா இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை கொடுக்குறாரு. அந்த புடவையை பார்த்தா தமிழ் வாங்குவோமா வேணாமான்னு சொல்லிட்டு சேதுவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்க்குற, வாங்கிக்க, என் அப்பாவோடைய உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு வாயி வயிறுமா இருக்கிற இந்த நேரத்துல கூட உசுரை கூட பெருசா நினைக்காம அம்பிட்டு தூரம் காட்டுக்குள்ள போய் அந்த வண்டுக்கிடிக்கான மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ண நேரத்துல புதக்குழிலாம் வேற விழுந்து எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துருக்க, அதனால எனக்கு மனசு கேட்கல, இந்தா. சேது பிறந்தநாள் பரிசா புடவையை கொடுக்குறாரு.